இளமக்கா வணக்கம்டே. இந்த விடியாத ஆட்சியில் இன்னைக்கு தாமலே கண்ணு முழிச்சதும் சந்தோஷமான ஒரு செய்தியை கேட்டிருக்கேன். ஐயா ஸ்டாலின் ஒரு வழியாக 3 வருஷம் ஆட்சி பண்ணி முடிச்சுட்டா அப்படியாமா. இன்னும் 2 வருஷம் தாமலே இருக்குது. அப்படியே பல்ல கடிச்சிட்டு மெதுவாக ஓட்டிட வேண்டியதுதான். நாம் இப்படி நொந்துட்டு கிடக்கோம். ஆனால் ஐயா வேற ஒரு உலகத்தில் வாழுதார். ஐயா நல்லா ஆட்சி பண்ணுறதா நினச்சி தனக்குத்தானே தற்பெருமை பேசி வீடியோ போட்டிருக்காரு. இந்த ஆட்சி பொற்கால ஆட்சி இல்லை, போதைப்பொருள் வியாபாரிகளுக்கான ஆட்சி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவருக்கு யாராவது சொல்லி புரிய வைங்கய்யா. சரி மக்களே, குறுஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை பார்ப்போம். 3 வருஷம் ஆட்சி சூப்பராக இருக்குன்னு ஐயா ஸ்டாலின் தன்னைத்தானே புகழ்ந்து பேசி வீடியோ போட்டிருக்காருயா. விளம்பரம் பண்ணி ஆட்சிக்கு வந்தீங்க, சரி, ஆட்சிக்கு வந்த பிறகும் விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி? ஐயா ஸ்டாலின் 3 வருஷம் ஆட்சி பண்ணி முடித்ததை பற்றி அண்ணன் உதயநிதி சமூக வலைதளங்களில் எழுதியிருக்காரு, பாராட்டியிருக்காரு. ஆனால் அக்கா கனிமொழி அப்படி எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலை. என்னவா இருக்கும்? பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அப்படியே விட்டாங்களோ? பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரோட கையை உடைச்சிட்டாங்கன்னு அவரோட வக்கீல் சொல்லுதாரியா. இந்த சமயத்தில் சவுக்கு சங்கரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போனப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்ததில்ல, அந்த காட்சிகளும் வெளியாயிருக்கு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருந்து கம்ப்யூட்டரு, சேரு, டேபிள், மாத்திரையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு பெண் மருத்துவர். அந்த அம்மாவுக்கு அரசு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பெரிய தண்டனை தான்ப்பா. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். சும்மா சொல்லக்கூடாதுயா. ஐயா ஸ்டாலின் 3 வருஷத்தில் நிறைய சாதனைகளை செஞ்சுருக்கார். காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியாமல் தனக்குத்தானே கண்டனம் தெரிவிக்கிறது, சட்டசபையில் உண்மைக்கு மாறான தகவல்களை கொடுக்கறது, சினிமாக்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறது, இப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த செய்தியில் பாருங்கள். ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் செஞ்ச சாதனைகள் ஏராளம். அதை பற்றி பேச நமக்கு தாராளமாக மனசு இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி சிலவற்றை மட்டும் குறிப்பிடுகிறேன். ஐயா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக கள்ளச்சாராய சாவுகள் இல்லாமல் இருந்தது, கள்ளச்சாராய புழக்கம் இல்லாமல் இருந்தது. ஆனால் மகராசன் ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் கள்ளச்சாராய புழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க ஆரம்பித்தது. எக்கியார் குப்பம்னு ஒரு கிராமம் அப்பா. அந்த கிராமத்தில் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு 20க்கும் மேற்பட்டவங்க ஆஸ்பத்திரியில் உசுருக்கு போராடிட்டு கிடந்தாங்க. நிறைய பேர் இறந்தும் போனாங்க. ஒரே ராத்திரியில் ஊரே மயான மாதிரி ஆயிடுச்சு. இந்த கள்ளச்சாராய சாவுகளை ஐயா அப்படியே விட்டுடலை. தாராள பிரபு இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாரு. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சமா? இது கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிற மாதிரில இருக்குன்னு ஜனங்க எல்லாரும் கேட்டாங்க. ஐயா கண்டுக்கிடலையே, காசை கொடுத்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டாரு. இது ஒரு சாதனைன்னா இதை விட பெரிய சாதனை ஒன்று இருக்குது. ஜனங்களை ஒரு நாள் ஏமாற்றலாம், ஒரு மாதம் ஏமாற்றலாம், வருஷ கணக்கில் யாராலையாவது ஏமாற்ற முடியுமா? ஐயாவோட அரசாங்கத்தால் ஏமாற்ற முடியும். வேங்கை வயல்னு ஒரு கிராமம் சார், அங்கே குடிதண்ணியில் மலத்தை கலந்துட்டாங்க. இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை பெருசாகி உலகமே கைவிட்டு சிரிச்சது. ஐயா கவலைப்படலையே. கொதிச்சு போயிருந்த ஜனங்களை சமாளிக்க குழு ஒன்று போட்டார். அந்த குழு விசாரணை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோன்னாங்க, குற்றவாளிகளை நெருங்கிட்டோன்னாங்க. கடைசி வரைக்கும் எதுவும் நடக்கலை. ஆனாலும் ஐயா ஸ்டாலின் நான் பெரிய சமத்துவ நாயகன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இப்படின்னா காவல்துறையை ஐயா ஒழுங்காக வழி நடத்துகிறாரா? ஐயாவோட ஆட்சியில் காவலர்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லைங்கிறதான் நெசம். கஞ்சா வியாபாரி காவல்துறை அதிகாரியை வீதியில் நிற்க வச்சு அடிக்காரு. போதை ஆசாமிகள் ஆஸ்பத்திரியில் ஆரம்பித்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஆட்டமாக ஆடுதாங்க. காவல்துறை முழுமையாக செயலிழந்து போய் கிடக்கு. பாதுகாப்பு வேணும்னு கேட்டால் கூட பாதுகாப்பு கிடைக்க மாட்டேங்குது. தூத்துக்குடி விஏஓ கொலையும் நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் கொலையும் தான் இந்த ஆட்சியில் போலீஸ் எப்படி மந்தமாக இருக்காங்கன்றதுக்கான சாட்சி. செயல்படாத முதல்வர் தலைமையில் காவல்துறை செயல்படவே இல்லை. இப்படி ஐயா ஸ்டாலின் செஞ்ச முத்தான சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்லி என்ன ஆக போகுது? திருந்திடவா போகிறாங்க? முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் 2 வருஷம்தான், பல்ல கடிச்சுப்போம். சவுக்கு சங்கரோட வலது கை உடஞ்சிருக்குன்னு அவரோட வழக்கறிஞர் சொல்லியிருக்காருப்பா. ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கு எதிராக பேசின ஒருத்தரை கைது பண்ணுறாங்க, அவர் மேலே கஞ்சா கேஸ் போடுறாங்க, இடையில ஒரு விபத்து வேற ஒன்று நடக்கு. இப்போ வழக்கறிஞர் கையை உடைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு.
சினிமாவில் கூட இதெல்லாம் இவ்வளவு வேகமாக நடக்காதுய்யா. சவுக்கு சங்கர் தப்பாக பேசினாரா இல்லையா, வழக்கு போட்டது சரியா இல்லையாங்கிறது இன்னைக்கு கேள்வியாகவே இல்லை. ஏன் கோயம்புத்தூரில் வழக்கு போட்டாங்கன்னு சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. கோயம்புத்தூர் சிறையில் சவுக்கு சங்கரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சவுக்கு சங்கரோட வலது கை உடைக்கப்பட்டிருக்கு, பிளாஸ்டிக் பைப் வச்சு அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாருயா. சென்ட்ரல் பிரிசனுக்கு உள்ளே போகையில் நல்லா 2 கையும் வீசிட்டு ஆரோக்கியமாக தான் நடந்து போயிருந்தார். ஆனால் இன்றைக்கி நான் சவுக்கு சங்கரை வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்ற போது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது. என்னென்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கப்புறம் நைட்டு அவரை ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு 10க்கும் மேற்பட்ட வார்டன் ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலில் எல்லாம் துணியை சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அதில் பிளாஸ்டிக் பைப்பில் அவங்க துணி சுற்றி அடித்ததுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கை உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஒரு கை ஆரோக்கியமாக இருக்குன்னு தான் ஜிஹெச்சில் எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்குது. பிரிசனுக்குள்ளே போகிற சென்ட்ரல் பிரிசனுக்கு முன்னாடி போகிற மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவர் ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. கை உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக தான் அடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதையும் மீறி அவர்களுடைய அடியில் ரொம்ப பலமாக விழுந்ததுனால ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இந்த விவகாரத்தில் நீதிபதி தலைமையிலான விசாரணை நடத்தணும்னு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி கேட்டிருக்காரு. அதே சமயம் சிறைத்துறை நாங்கள் அடிக்கவே இல்லைன்னு அடேங்கப்பா ரேஞ்சில் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. என்னமோ ஏற்கனவே தமிழ்நாட்டில் லாக்அப் டெத்து நிறைய நடக்குது. அதனால் இந்த விவகாரத்தில் முறையான விசாரணை வேணும். கால கொடுமையை பார்த்தீங்களா, சவுக்கு சங்கர் தப்பு பண்ணிட்டாரு, விசாரிக்க போகிறோன்னு காவல்துறை கைது பண்ணுது. இப்போ பாருங்க, கைது பண்ணவங்களே விசாரிக்கணும்னு ஜனங்க சொல்கிற நிலைமை வந்துட்டு. ஏன்னா இந்த ஆட்சியாளர்கள் செய்கிற அட்டூழியமெல்லாம் அப்படி இருக்கு. இந்த அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் வராமலா போயிட போகுது. ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மாதம் ஒரு தடவை கரண்ட் பில்லை கணக்கு பண்ணி வாங்குவோம்னு சொல்லியிருந்தார். சொன்னதை செய்யலை. சரி, அந்த குடும்பம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மீட்டர் பாக்ஸ் வேலை செய்ய மாட்டேங்காமையா. இந்த ஆட்சியில் தான் கரண்டே ஒழுங்காக வர மாட்டேங்க. மீட்டர் பாக்ஸ் வேலை செஞ்சா என்ன, செய்யலைனா என்னன்னு கேட்குறீங்களா? கரண்ட் இல்லைனாலும் பில்லு வருது இல்லை. தமிழ்நாடு முழுக்க சுமாராக ஒரு 2,25,000 மின் மீட்டர்கள் வேலை செய்யலைன்னு ஒரு தகவல் வந்திருக்குயா. மீட்டர் பாக்ஸ் வேலை செய்யாததால் சரியான கட்டணத்தை வாங்க முடியலன்னு மின்வாரிய அதிகாரிகள் குத்தம் சொல்லுதாங்க. மீட்டர் வேலை செய்யலைன்னா எப்படி காசு வாங்குவாங்க? குத்து மதிப்பாக வாங்குவாங்க. குத்து மதிப்பாக வாங்கினா ஜனங்க அதிகமாக காசு கொடுக்குற நிலைமை உருவாகுமா இல்லையா? அதனால தான் இந்த பிரச்சனையை முக்கிய பிரச்சனையாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வர மீட்டர்கள் மாற்றி கொடுக்க சொல்லி 2,25,000 கோரிக்கை மனுக்கள் வந்திருக்கு. இதில் சென்னை வட்டத்தில் மட்டும் 20,94,000 மீட்டர்கள் ரிப்பேர் ஆகியிருக்கான். காஞ்சிபுரம் வட்டத்தில் 39,477 மீட்டர்கள், மதுரை வட்டத்தில் 18,278 மீட்டர்கள், திருநெல்வேலி வட்டத்தில் 25,540 மீட்டர்கள் இப்படி ரிப்பேர் ஆகி கிடக்குன்னு சொல்லுதாங்க. இதனால் கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு ஜனங்க சொல்கிறாங்க. மின்வாரியத்துக்கு இழப்பு ஏற்படுதுன்னு மின்வாரிய அதிகாரிகள் சொல்கிறாங்க. விடியா அரசு என்ன சொல்லுதுன்னா, வழக்கம் போல் ஒன்றும் சொல்லலை. ஸ்டாலினியா, மாதம் ஒரு காலம் நீங்கள் கணக்கு எடுக்க வேண்டாம். முதல்ல எடுக்கிற கணக்கை நல்ல மீட்டரை வச்சு கரெக்டாக எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. அட நாங்கள் சொல்லலை சாமி, ஜனங்க சொல்கிறாங்க. மக்கா, இந்த 3 வருஷம் ஆட்சியில் மின்சாரத்துறை மட்டும் இல்லை, போக்குவரத்து துறையில் ஆரம்பித்து சுகாதாரத்துறை வரைக்கும் எல்லா துறையும் சீரழிஞ்சு போய் தான் கிடக்கு. இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் கடனில் இருக்குது, அதை மீட்டு லாபகரமான நிறுவனங்களாக மாற்றுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னதை செஞ்சாங்களா? போக்குவரத்துறை எடுத்துக்கோங்க, இன்றைக்கும் பஸ்ஸு பூராமே ஓட்ட உடசலாக தான் இருக்குது. அதே மாதிரி ஆவின் நிறுவனத்தை எடுத்துக்கோங்க, தனியார் நிறுவனங்களோட போட்டி போடுற நிலைமையிலே அது இருக்குது. அப்படியே நொண்டிக்கிட்டு கிடக்கு. என்னமோ மக்களே, இந்த ஆட்சி எல்லாத்தையுமே சீரழித்து வச்சுருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.